ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டி சீன் போட்ட நடிகை. ஸோ இப்போ வந்து மூக்கு அறுபட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னே தெரியாத ரேஞ்சில் தான் இந்த நடிகையோடைய பிம்பம் இருக்குது. ஸோ நடிகை வந்த புதுசில் அந்த உயர்ந்த நடிகையை வந்து கை நிறைய படங்களை வச்சுருந்தார். அதே போல் மற்ற நடிகைகளை போல் இல்லாமல் அமைதியாக தான் இருப்பார். ஸோ பெருசாக பேச மாட்டார், அது செய்ய மாட்டார், டான்ஸ் ஆட மாட்டார், ரீல்ஸ் ஆட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ ஷூட்டு கூட பெருசாக வந்து பண்ண மாட்டார். புடவை சுட்டு தான் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறது அப்படின்ற ரேஞ்சில் தான், ஒரு குத்துவிளக்கு ரேஞ்சில் இப்போ அந்த 20th செஞ்சுரியில் வந்த நடிகையாக பார்க்கப்படுறாரு. ஆனால் போக போக நடிகையோடைய அட்ராசிட்டி பயங்கரம் அதிகமாகிடுச்சு. ஸோ அவர் நடித்த படங்கள் பெரிய அளவில் அவருக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்னாலுமே, ஸோ வந்த புதுசில் வந்து ஒரு சில படங்கள் ஓடிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்து ஓவராக சீன் போடுறது, எனக்கு வந்து அந்த இது வேணும், இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து நொங்கி மொத்தமாக உறிஞ்சி எடுத்துக்கிறது. ஸோ தான் கூட வரக்கூடிய ஆட்களுக்கு எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் சம்பளம் கொடுக்கணும். ஒரு சில நடிகைகள் வந்து ஒருத்தர் இல்லை 2 பேரை வந்து அசிஸ்டண்ட்டாக வச்சுப்பாங்க. இவங்க வந்து ஒரு 4-5 பேர் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஓவர் அட்ராசிட்டி காட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ அதுக்கெல்லாம் வந்து இவருடைய பாக்கெட்டில் இருந்தால் காசு கொடுத்துருக்கணும். ஆனால் ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து நோண்டி அவர்கிட்ட வந்து பணத்தை பிடுங்கி செலவு பண்ணுறது அப்படின்ற ரேஞ்சில் ரொம்ப எகிரி ஆடி இருக்கிறாரு. ஸோ இது இருந்தாலுமே அம்மனியோட வாய்ப்புகள் வந்து குறையாமல் ஒரு சில வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வந்த வாய்ப்புகள் எதுவுமே விடாமல் நடிச்சிட்டு வந்தார். ஆனால் இப்போது அவர் எங்கே இருக்கார் அப்படின்றதே தெரியல. ஸோ எக்ஸ்ப்ரெஷன் வரல, டான்ஸ் வரல அப்படின்னு சொல்லி நடிகையின் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு. ஆனால் கடந்த வருஷம் அவர் கையில் கணிசமான படங்கள் இருந்துச்சு. ஒரு சில படங்கள் ரிலீஸும் ஆச்சு. அது எல்லாமே ஃப்ளாப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவர் இந்த வருஷம் அவர் நடிப்பில் எந்த படங்களும் வெளியாகல. ஸோ பாதி வருஷம் கிட்டத்தட்ட முடிய போது எந்த ஒரு படம் கூட அவரோட நடிப்பில் வெளியாகல. விசாரித்து பார்த்தா நடிகை போட்ட ஓவர் சீன் தான் அவருக்கு வந்து ஆப்பா முடிஞ்சிருச்சான். ஸோ இதனால் வந்து மனம் உடைஞ்சு போன நடிகை 6 மணி ஆனால் புது அவதாரத்தில் வந்து இறங்கிடுறாராம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள், ஹீரோக்கள் எல்லாருக்குமே ஃபோன் செஞ்சு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, எல்லாத்தையும் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து வாய்ப்புகள் வேணும். இப்படியே போனால் எனக்கு 30 வயசு ஆக போகுது. இப்படியே போச்சுன்னா என்னுடைய ரேஞ்ச் வந்து இறங்கிரும். எல்லாருமே என்னை தள்ளி வச்சுருவாங்க. பட வாய்ப்புகள் யாருமே தரமாட்டாங்க. ஆல்ரெடி 30 வயசு ஆகிடுச்சு. இப்போவும் வந்து இந்த மாதிரி படங்கள் கிடைக்கலன்னா ஒரேடியாக சினிமா விட்டு நான் கிளம்ப வேண்டியதான். இதனால் நீங்கள் தான் அதை பார்த்து பண்ணணும். அதுக்கான அந்த பதிலில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நான் பணிவிடைகளை வந்து பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நடிகை ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு வருஷம் இல்லைனா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ பேசினார்ல, இதுலேருந்து ஒரு 1.5 வருஷம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா நடிகையை வந்து யாருமே அப்படி தொட முடியாத அளவுக்கு சீனை போட்டுட்டு இருந்தார். அந்த மாதிரி நான் ஒரு பெரிய நடிகை, சூப்பர் ஸ்டார் நடிகை, என்னை சுற்றி எப்போவுமே படங்கள் வந்து தானாக வீடு தேடி வரும் அப்படின்ற ரேஞ்சில் சீன் போட்டுட்டு இருந்தவர். அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து தன்னுடைய தனிப்பட்ட சொந்த விவகாரங்களுக்கு செலவு பண்ணுறது கூட அந்த சினிமா ப்ரொடக்ஷன்லேருந்து தான் காசு எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருந்த நடிகை இப்போ படங்கள் குறைஞ்சதுக்கப்புறம் வந்து கன்னத்திலே பலார்னு அடி விழுந்துச்சு போல். ஸோ இதனால் வந்து கப் அடங்கி போய், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு பட வாய்ப்புக்கு மட்டும் கொடுங்க அப்படின்ற ரேஞ்சில் இறங்கி கெஞ்சிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த கடை திறக்கிறது, அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போகிறது அப்படின்னு சொல்லி அதில் வர அமௌண்ட்டை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ எது எப்படியோ நடிகையோடைய கொட்டம் ரொம்ப அடங்கி போயிருக்கு. ஸோ இதனால் கவலையில் இருக்கக்கூடிய நடிகையை நட்பு வட்டாரம் பழையபடி அவரை மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு வராங்களாம். ஸோ கோடம்பாக்கம் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய இந்த செய்தி வந்து நடிகை பிரியங்கா மோகனை பற்றினது. ஸோ நடிகை பிரியங்கா மோகன் இதனாலேயே வந்து தன்னுடைய கவர்ச்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்த ஒரு பிக்சரில் முன்னழகு வடிவம் அப்படியே வந்து தெரியுது இல்லையா? அந்த மாதிரியான கவர்ச்சிகளை வந்து இறக்கி காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இதனால் இவருக்கு பட வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாரு. நடிகை பிரியங்கா மோகனுடைய இந்த அட்ராசிட்டி, அவர் பண்ணக்கூடிய அந்த திரைமறைவு அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பிரியங்கா மோகனை பற்றி ஃபேண்டசி ஸ்டோரிஸ் நம்ம 70mm 2.0 சேனலில் போயிட்டுருக்குது. ஆல்ரெடி 7-8 எபிசோட் போட்டிருக்கோம். அது எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டாக வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லிங்க்கும் வந்து நான் மெம்பர்ஷிப்பில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.